வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. செங்கல்பட்டில் காவலர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய அண்ணன் தம்பி இருவர் போலீசில் கைதாகி இருக்கின்றனர். காவலர் என்றும் பாராமல் ஆக்ரோஷமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போதை இளைஞர்களின் அட்டூழியம் கட்டுக்குள் கொண்டுவரப்படுமா? மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதை தட்டி கேட்க சென்ற காவலர் மீது கொடூர தாக்குதல் நடத்தும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. காவலர் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தும் கொடூர நபர்கள் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகம் எதிரில் 2 சுல்லான்கள் போதையில் மாறி மாறி தாக்கிக் கொண்டு அடித்துக் கொண்டு புரள்வதாக செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றது. உடனே இரவு பணியில் இருந்த காவலர் அஜித் சம்பவ இடத்திற்கு சென்றார். அங்கு தலைக்கேறிய மது போதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த இருவரையும் தடுத்து நிறுத்த முயன்றார். அப்பொழுது தகாத வார்த்தைகளால் பேசி காவலருக்கு மிரட்டல் விடுத்த இளைஞர்களை அவர் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றுள்ளார். அதில் ஆவேசமடைந்த இளைஞர்கள் காவலர் அஜித் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். கீழே கிடந்த கட்டையால் காவலரை தாக்கியும் கைகளால் குத்தியும் காயப்படுத்தினர். இந்த தகவல் கிடைத்து மேலும் சில காவலர்கள் உடனே சம்பவ இடத்திற்கு சென்றனர். இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அதில் அவர்கள் இருவரும் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஃபிக் தஸ்தகீர், ஹாஜி பாஷா என்பதும் இருவரும் அண்ணன் தம்பி என்பதும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதை வெறியில் காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் செங்கல்பட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.